ஒரு ஊரில் ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதாம். எல்லா விதமான புக்ஸ் படிப்பாராம், புத்தகங்கள் படிப்பாராம், நியூஸ் பேப்பர் படிப்பாராம், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் படிப்பாராம். அது மட்டும் இல்லாத எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பேசுவாராம். இந்த மாதிரி பல விதங்களில் அவருடைய அறிவை வளர்த்துக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு தனிமையான ஒரு இடம் தேவைப்படுது. எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது இல்லையா? எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஒரு தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. தனிமையான இடத்த தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கோகை கண்ணுக்கு தென்படுது. அட, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் கிடச்சிருச்சு, இந்த குகைக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய ஆராய்ச்சியை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் 4-5 மந்திரவாதிங்க கொடூரமாக மண்டை ஓட்டையும் ரத்தத்தையும் வச்சு பூஜை செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த அறிவாளிக்கு ரொம்பவுமே பயமாயிடுது. உடம்பெல்லாம் உதறது. என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க மந்திரவாதிகளே, நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு அழறாரு. அந்த மந்திரவாதிங்களுக்கு கோபமாக வருது. என்ன தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கு நீ வருவ, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆராய்ச்சியாளருக்கு ஒரே பயமாக போயிடுது. உடம்பெல்லாம் உதறது. ஐயோ, என்னை தயவுசெய்து விட்டுடுங்க, என்னை உயிரோடு விட்டுடுங்க. நான் ஒரு ஆராய்ச்சியாளன். என்னுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு தனிமையான இடம் தேவைப்பட்டது. அதுக்காக தான் இங்கே வந்தேன். என்னை தயவுசெய்து உயிரோடு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. இதை கேட்ட உடனே அந்த மந்திரவாதிங்களுக்கு கோபமாயிடுது. என்ன தைரியம் இருந்தா எங்க குகைக்கு நீ வருவ, நீ சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். நீ எங்களுடைய பகைவனோட அடியாளு. அதுக்காக தான் இங்க வந்திருக்க. எங்களுடைய பூஜையை கெடுக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்க. உன்னை இந்த செகண்டே குரங்கா மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் ஒன்று சொல்றாங்க. ஓம் க்ளீம் க்ளூம் தண்டனகா அப்படின்னு அந்த மந்திரம் சொன்ன அடுத்த செகண்டு அந்த ஆராய்ச்சியாளர் குரங்கா மாறிடுறாரு. குரங்கா மாறின உடனே குரங்கு செய்கிற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தார். மரத்துக்கு மரம் தாவிட்டே இருந்தார். அப்படி தாவி தாவி ஒரு நகரத்துக்கிட்ட போனார். அந்த நகரத்தில் ஒரு கப்பல் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த கப்பல் பாக்தாத் அப்படிங்கிற நகரத்துக்கு போகிற ஒரு கப்பல். அந்த கப்பலில் அவர் ஏறினார். அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாரும் இந்த குரங்கு மேலே கல்லை எரிஞ்சாங்க. கேப்டன் கிட்ட சொன்னாங்க, இந்த கப்பலில் குரங்கெல்லாம் ஏற்றக்கூடாது, அதை முதல்ல கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கேப்டனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. பாவம், அந்த குரங்கை நம்ம வந்து சாகடிக்க வேணாம், அதை நம்ம உயிரோடு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த குரங்கு ரொம்ப பாவம், நம்ம கப்பல்லையே வரட்டும் அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த கப்பலும் நகரத்துக்கு வந்து இறங்குது. இறங்கின உடனே அந்த குரங்கு கேப்டன் கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. நன்றியை சொல்லிட்டு குரங்கு நகரத்துக்குள்ளே நடந்து வருது. அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு செய்தி ஒன்று பரவுது. அது என்ன செய்தின்னா, ராஜாவுடைய ஆலோசகர் இறந்து போயிட்டாரு. அந்த வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அப்படி உங்களுடைய ஃபார்ம் ராஜாவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அட, நமக்கு இல்லாத அறிவா, கட்டாயமாக இந்த வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாரு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. உடனடியாக அடுத்த கட்ட இன்டர்வியூக்கு கூப்பிடுறாரு. குரங்கும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நல்லா பக்காவாக ட்ரெஸ் பண்ணி குதிரை மேலே ஏறி வருது. குரங்கை பார்த்த உடனே அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. போய் இந்த குரங்கு போயா நம்ம ராஜாவுக்கு ஆலோசகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு அந்த குரங்கு மேலே ஒரு தனி நம்பிக்கை ஏற்படுது. இந்த குரங்கு கட்டாயமாக நிறைய அறிவு இருக்குது, நமக்கு நல்ல ஒரு ஆலோசகராக கட்டாயமாக அந்த குரங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாரு அந்த குரங்கு கிட்ட. அந்த குரங்கு எல்லா கேள்விகளுக்கும் டான்னு பதில் சொல்லுது. உடனே ராஜா, இந்த குரங்கு தான் என்னுடைய ஆலோசகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ திரும்பவும் அந்த அரண்மனையில் இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு குரங்கு கட்டாயமாக ஆலோசகர் ஆக முடியாது, நம்முடைய சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நாட்டுடைய இளவரசி, அதாவது ராஜாவோட பொண்ணு வராங்க. அந்த இளவரசிக்கு மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும். இளவரசி இந்த குரங்கை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தேகம் வருது. இது கட்டாயமாக குரங்கா இருக்க முடியாது, ஏதோ ஒரு மந்திரத்தினால தான்
இது குரங்கா இருந்து கஷ்டப்படுது, கட்டாயமாக இந்த குரங்கை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஜெபம் செய்கிறாங்க. ஜெபம் செஞ்ச உடனே அவங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராஜா கிட்ட இளவரசி சொல்கிறாங்க. இளவரசி தனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த குரங்கை பழையபடி மனுஷராக மாற்றிடுறாங்க. மனுஷனாக மாறின உடனே அந்த இளவரசி கிட்ட அவர் நன்றி சொல்லிட்டு ராஜா கிட்ட ஆலோசகராக சேர்ந்து பல வருஷம் நல்லா பேரும் புகழோட வாழ்கிறாரு. இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன? அறிவுள்ளவங்க எந்த இடத்துக்கு போனாலும் பேரும் புகழோட வாழ்வாங்க.